வணக்கம். வாங்க இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் தேன்குழல் முறுக்கு செய்கிறதுக்கு நான் பச்சரிசி, இது 1 கிலோ பச்சரிசி கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கேன். நான் இது இந்த ஆழாக்கு 250 கிராம் வரும். 4 ஆழாக்கு, இது 4 ஆழாக்கு கரெக்டாக தலையை இது பண்ணி 4 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கோம். அந்த 4 ஆழாக்குக்கு ஒரு ஆழாக்கு 250 கிராம் உருட்டு உளுந்து. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். பொட்டுக்கடலை போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பு நல்லா இருக்கும்ன்றதுக்காக போடுறேன். நான் போடணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் இதுக்கு. இது 1 கிலோலாம் வீட்டில் அரைக்க முடியாது. அதனால் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலான் இருக்கேன். இந்த இதெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த முறுக்கு மாவில் நான் எல்லாத்தையும் போட்டு செய்யலை. நான் ஒரு 4 கிளாஸ் எடுத்து போட்டு தான் செய்ய போகிறேன். இந்த கிளாஸால் 4 கிளாஸ் எடுத்துக்கிறேன். நான் 4 கிளாஸ் மாவு எடுத்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க, வாசனையாகவும் இருக்கும். எல்லாம் இருக்கும். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே கரையட்டும். இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டும் போட்டாச்சு. இதில் நெய் டால்டாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. வெண்ணெய் போடுவாங்க சில பேர் நெய் கூட போடுவாங்க. ஆனால் நான் நெய் டால்டா இதெல்லாம் போட போகிறதில்ல, பட்டர்லாம் போட போகிறதில்ல. நான் எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஒரு குழி கரண்டி எடுத்து இதில் ஊற்றி நான் செய்துக்க போகிறேன். அதுவே கிறிஸ்பியாக வரும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம விசிறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்க வேண்டியதுதான். தலை ஒரு எப்படின்னா, இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த சப்பாத்திக்கெல்லாம் போடுற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த கெட்டியாக இருந்ததுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். முறுக்கும் ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும். சாஃப்டாக வேணும்னா இந்த குலோப் ஜாமுனுக்கெலாம் தலைன்னு கொஞ்சம் இதுவாக பிசையும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். நான் காமிக்கிறேன் பிசைஞ்சிட்டு. இப்போ எண்ணெய் காய வச்சதில் இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எண்ணெய் ஊற்றி பிசறியணும். ஒரு குழி கரண்டி இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருக்கணும். சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக அப்படியே லைனாக வரும். அது முறுக்கு பிழியும் போது அப்படியே நீட்டாக வரணும். கட் பண்ணி விழாத அளவுக்கு நைஸாக வரும். அப்படி இல்லைன்னா டைட்டாக இருந்தால் புட்டுன்னு வரும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி தான் பிசையணும். நான் பாருங்கள், இது கையிலையும் ஒட்டலை, அழகாக பிசைஞ்சாச்சு. இந்த பக்கம் இருக்கணும். இனிமேல் குழலில் போட்டு முறுக்கு சுடுறத பார்த்துக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயை தடவிட்டு இதெல்லாம் முறுக்கு சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சல்லிக்கரண்டி இருக்குங்களா, இதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுப்போம். தடவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இதுதான் அச்சு. இந்த அச்சில் நான் தேன்குழல் அச்சு இதுதான். மாவு கொஞ்சமாக அப்படியே உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டிட்டு
இதுக்குள்ளே இப்படி போடும். நிறைய போடத்தால ஒரு 3/4 பாகம் போட்டாலே போதும். இப்போ இதை திருவி விட்டுக்கலாம். மூடிட்டு பாருங்க, இப்படி சுத்த வேண்டியதுதான். ஒரு 3 சுத்து சுத்தினாலே போதும். நாம்பளா அப்படி வெட்டி விடணும். இதில் செய்கிறேன் பாருங்க. இப்போ சல்லிக்கரண்டியில் அந்த மாதிரி 3 சுற்று சுற்றினா போதும். சும்மா சுற்றி இருந்தோம்னா உள்ளெல்லாம் வதக்குன்னு இருக்கும், வேகாது. இந்த 3 சுற்று சுற்றி விட்டாலே போதும். நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிடுதா என்னன்னு பார்க்கலாம். லேயர் பிடிச்சி வச்சுப்போம். எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். தேன் குழல் முறுக்கு போட்டுக்கலாம். இந்த முறுக்கு எடுக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி பொங்கிக்கிட்டே இருந்ததுன்னா வேகட்டணும். இது நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் வெந்ததுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பக்கூடாது. முதல்ல நான் ஒரு 2 போட்டு காட்டுறேன். பாருங்க, இப்போ சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அடங்கிடுதா. அந்த சமயத்தில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். இப்பயும் பாருங்க, அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பபுள்ஸ் அடங்குச்சின்னாலே அது ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். முறுக்கு ரெடி ஆயிடுது. முதல்ல எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா சில அடுப்புங்க ஒரு வாட்டம் இருக்கும், அதிக தீ வரும். சில இதில் அதிக தீ வராது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க ஃப்ளேமை. அப்படியே சலசலப்பு அடங்கிடுதா. ரெண்டு பக்கம் போட்டு எடுத்தாலும் இந்த சலசலப்பு அடங்கிடுதுன்னா முறுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். தேன் குழல் முறுக்கு ஒன்று ஒன்றா அதே மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி மெத்தடில் செய்தீங்கன்னா முறுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் ஆற வச்சு நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சில பேர் எண்ணெயிலே விடுவாங்க. எனக்கு கூட அந்த அளவுக்கு இது கிடையாது. நான் சல்லிக்கரண்டியில் போட்டு தான் நான் போடுவேன். நான் சில பேர் பால் கவரில் வச்சு போடுவாங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு சௌகரியமாக எப்படி வருதோ வாழை இலையில கூட வச்சு போடலாம். எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு முறுக்குமா? உனக்கு இல்லாத தச்சல்லும், நீ தான் ஸ்வீட்டு கூட சாப்பிட மாட்டேன். உனக்கு முறுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிடுச்சேன். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. சாப்பிடு, உனக்கு தான். இதாப்பட்டே. தேங்க்யூ. முறுக்கு ரெடி. சூப்பராக எல்லா முறுக்கும் சுட்டாச்சு. இந்த முறுக்கில் 30 முறுக்கு வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்க செய்கிற இதை பொறுத்து இருக்குது மாவு. இதில் எனக்கு 30 முறுக்கு இருக்குது.
இந்த முறுக்கை தேன்குழல் முறுக்கு இது எப்படின்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி குழல் மாதிரி வருதில்ல, அதனால தேன்குழல் முறுக்குன்னுவாங்க. முள்ளு முறுக்கு வேறு, நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு தீபாவளிக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜெயாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட்டாக இருங்க.